ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அம்பர்லா ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இதோட கட்டிங் வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், இல்லைனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இதோட முன்பகுதியோட நெக்கு தைக்கிறோம். எப்போவுமே நீங்கள் ஆரம்பிக்கும் போது நெக்கு தைச்சிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ மேல் பாட்டோட நெக்கு பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். நெக்கு பகுதி தைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெண்டுமே வந்து யூ நெக் தான் கொடுத்துருக்கோம். அதனால் கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயிண்ட் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பக்கத்தை மட்டும் சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்சி எடுத்துடுங்க. கிராஸ் பீஸில் இப்போ இந்த கிராஸ் பீஸ் வச்சு தான் நெக்கை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் நம்ம ரெண்டு பக்கம் நெக்கும், அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் இதே மாதிரி தான் நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணுறோம். பாருங்கள், துணியோட மேல் பகுதியில் இந்த கிராஸ் பீஸை வச்சு 1/2 இன்ச்சு அலவன்ஸ் விட்டு தைங்க. இது கண்டிப்பாக கேன்வாஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கிராஸ் பீஸ் கொடுத்தாலே போதும். ரொம்பவே ஈஸியாக வந்து நெக்கை திருப்பிடலாம் நம்ம. இப்போ இதுக்கு நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். நாட்ச் கட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்துருக்க இந்த கிராஸ் பீஸை மொத்தமாகவே உள் பக்கமாக திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் இதே மாதிரி நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக் தைச்சாச்சு. இதே மாதிரி என்னோடய இன்னொரு பக்கத்தோட நெக்கையும் நான் தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நான் நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் நெக்கு பகுதியிலேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு தையல் கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ தைச்சிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணி வந்து ஷோல்டர் பக்கம் வந்துடும். அதனால் நெக்கு பகுதியிலேருந்து உங்களோட ஷோல்டரை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே 2 தையல் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக நம்மளோட ஸ்லீவை தைக்க போகிறோம். ஸ்லீவ் ஏற்கனவே நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்லீவை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஸ்லீவோட கீழ் பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். டபுள் ஃபோல்டு பண்ணுறேன், அதாவது 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்டு பண்ணி ஓரமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். நம்ம எப்போவுமே அம்பர்லா ஃப்ராக் தைக்கும்போது நமக்கு அதிகமாக டைம் எடுக்காது, கட்டிங் மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம அடித்து தைச்சி எடுத்துட்டேன். இப்போது இதை வந்து நம்மளோட ஃப்ராக்கோட ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சென்டர் பகுதியிலேருந்து கரெக்டாக நமக்கு ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தைக்க முடியும். பாருங்கள், இப்போ எனக்கு நான் கட் பண்ணியிருக்கிறது வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து எக்ஸ்ட்ராவோ இல்லை துணி கம்மியாகவோ இருந்தால் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் தைக்கும்போது 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டு தைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு எப்போவுமே தைக்கும்போது 2 தையல் போட்டுடுங்க. பாருங்கள், இப்போது ஸ்லீவ் நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கத்தோட ஸ்லீவையும் இதே மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பக்கத்து ஸ்லீவையும் ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக இதோட ஸ்கர்ட்டை நம்ம தைக்க போகிறோம். இதோட கீழ் பகுதியை நம்ம ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மேல் பாகத்தோட இடுப்பு பகுதியோட சென்டர் பகுதியை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துடுங்க. இதோட சென்டர் மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க ஸ்கர்ட்டோட சென்டரையும் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி துணி வந்து பத்தலை அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. பாருங்கள், இதோட சென்டர் பகுதி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த 2 சென்டர் பகுதியும் ஒன்றா வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஏற்கனவே செக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ சென்டர் பகுதி 2 ஒன்றா வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகலைன்னா நீங்கள் கட் பண்ணியிருக்கிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 பக்கமுமே சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. இந்த மாதிரி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டு நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ சென்டர் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டர் நம்ம 2 மார்க் கொடுத்துருக்கோம்.
அந்த மார்க்கிங் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி இருக்கும் பாருங்கள். மேல் பக்கத்தோட மார்க்கும் கீழ் துணியோட மார்க்கிங்கும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகும். அதே மாதிரி சைடும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அம்பர்லா ஸ்கர்ட் அப்படிங்கும்போது இதை இழுக்காமல் கரெக்டாக தைங்க. இழுத்திங்கன்னா உங்களோட அளவு மாறும். அதே மாதிரி நீட்டாக இருக்காது தைச்சதுக்கப்புறம். இப்போ இதுலேயும் கூட நான் 2 தையல் போட்டுக்கிறேன். எப்போவுமே 2 துணி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நான் இது திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே கீழேயோ மேலேயோ துணி அதிகம் இல்லாமல் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கும் பாருங்கள். அதேமாதிரி சென்டர் லைனும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். சைடு பகுதியும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். சென்டர் லைன் பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும் சென்டர் லைன் கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரியே இன்னொரு பக்கத்து ஸ்கர்ட் துணியும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துடுங்க. அதே மாதிரி சென்டர் மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆகிறது தெரியும். இதே மாதிரியே இன்னொரு பக்கத்தையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துடுறேன். ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்லீவை சிங்கிளாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லீவோட சுற்றளவு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு சுற்றளவு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து உடம்பு பகுதிக்கு வந்து 1 இன்ச்சு நம்ம அலவன்ஸ்க்கு விட்டுருந்தோம். அந்த 1 இன்ச்சை கரெக்டாக நீங்கள் பிடிக்கணும். ஸ்லீவோட சுற்றளவு மார்க் பண்ண இடத்துல இருந்து உடம்பு பகுதிக்கிலேருந்து இடுப்பு வரைக்கும் நம்ம கரெக்டாக அந்த 1 இன்ச்சு அலவன்ஸை பிடிச்சிக்கலாம். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நம்ம பிடிச்சிக்கலாம். இடுப்பு வரைக்கும் அந்த 1 இன்ச்சு அலவன்ஸை கரெக்டாக பிடிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கு கீழே நீங்கள் தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சாக மாற்றிக்கலாம். இதே மாதிரி கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பக்கத்து அளவையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம தைக்க வேண்டியது கீழே ஃபோல்டிங் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அம்பர்லா ஃப்ராக் அப்படிங்கும்போது நம்ம ஃபோல்டு பண்ணுறது கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் கீழே வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் நீங்கள் அந்த துணி எந்த இடத்துலையுமே இழுக்காமல் கீழ் பகுதியை டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம தைக்க போகிறோம். அந்த ஃபோல்டிங் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சில் தான் நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். நிறையா ஃபோல்டு பண்ணிங்கன்னா வராது. அதனால் 1/2 இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஓரமாக ஒரு தையல் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது, தைக்க முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஒரு ஃபோல்டு பண்ணி தைச்சதுக்கப்புறமா இன்னொரு வாட்டியும் ஃபோல்டு பண்ணி நீங்கள் மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம அந்த ஃப்ராக் கீழே சுற்றி டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து தைச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு அம்பர்லா ஃப்ராக் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தைக்கும்போது ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இதோட கட்டிங் வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.